வேதங்களுக்கு சுவாமி கொடுத்த முக்கியத்துவம் என்ன? வேதங்களுக்கு சுவாமி அசாத்தியமான முக்கியத்துவம் கொடுத்தார். வேத பண்டிதர்களை சுவாமி ரொம்ப மரியாதை நடத்தினார். வேதங்கள் தான் நம்ம வாழ்க்கையை இந்த சிருஷ்டியில முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொன்னார். இந்த சிருஷ்டியில முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த வேதங்கள் தான். வேதங்கள் தான் மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துது. இது எல்லாமே மந்திர சுரூபமா இருக்கு. இந்த மந்திர உச்சாடனங்கள் பண்ணக்கூடியவங்களை மதிக்கணும், மரியாதை செலுத்தணும்னு சொன்னார். ஆனா அந்த வேத மந்திரங்களை நம்ம கத்துக்கணும்னு கேட்டபோது, எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாதே, நாங்க எப்படி கத்துக்கிறதுன்னு கேட்கும்போது, அது தேவையில்லைன்னாரு. ஒரு வேதங்கள் 4 வேதங்கள், இத்தனை புராணங்கள், இத்தனை இதிகாசங்கள், இத்தனை சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு 32 வருஷம் ஆகும். அத்தனையும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீ அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆண்டவனுடைய நாமத்தினுடைய மகிமை தான் தெரிஞ்சுக்க போற. அதை முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோமே. ஆண்டவனுடைய நாமத்தையும் நம்ம சொல்லிட்டு இருப்போமே சொல்லிட்டு சாமி தன் நாமத்தை சொல்லி மற்றவரையும் சொல்ல வச்சார். வேதத்தை சாமி தவறா சொல்லலை. சாமி ஒரு நாளும் வேத பண்டிதர்களை குறை சொல்லலை. அவங்களுக்கு ரொம்ப ஒரு சன்மானம் தான் கொடுத்தார். அங்கே சாமி சன்னதி வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒருத்தர் இருப்பார், ஒரு வேதிக் பிராமின் இருந்தார். அவரை கூப்பிட்டு எப்பயுமே சாமி சொல்லுவார், இந்த பிச்சைக்கார கொஞ்சம் ரிக்வேதம் சொல்வீங்களான்னு கேட்பார். அவர் கணீர்னு சொல்லுவார். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக கேட்டு அவருக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்து அனுப்புவார். ஸோ வேதங்கள் சாமி கேட்பார், உபநிஷத்துக்களை சாமி கேட்பார், எல்லாமே கேட்பார். ஆனால் இதை நீ கற்றுக்கணும், நான் கற்றுக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு நாள் சாமி சொன்னது கிடையாது. வேதங்கள் கற்றுக்கிறதுக்கு சாமி ஒரு நாள் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா வேதங்கள்ங்கிறது ஒரு பாண்டித்தியம் பண்ணுறதுக்காக வந்த சமாச்சாரமே தவிர்த்து, பாண்டித்தியம் பண்ணவங்கள மதிக்கலாம், மரியாதை செலுத்தலாம். இங்கே காவி கண்ட கணபதி சாஸ்திரிகள் பெரிய பாண்டித்தியம் பண்ணவர். ரமண மகர்ஷி வாழ்ந்த காலத்தில் காண்டமரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரமண மகர்ஷி மாதிரி ஒரு ஜோதியை அங்கே பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் சொல்லுவாங்க, காவி கண்ட கணபதி சாஸ்திரிகள் பெரிய பெரிய மகான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ரமண மகர்ஷி மாதிரி ஒரு ஜோதி கிடையாது. அது சுயம்பது. அது எதுவுமே படிக்காமையே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தது. இது எல்லாமே படித்து தெரிஞ்சிருது. சுவாமி எல்லாமே படிக்காமையே தெரிஞ்சுக்கிட்டவர் இவர். புரியுதுங்களா? ஆனால் இந்த பாண்டித்தியம் பெற்ற வேத பண்டிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் இதுக்காக அபியாசம் பண்ணி படித்து 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 பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்க. ஆனால் பிரம்மத்தை ஒரு நாளும் அவங்க தெரிஞ்சிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அதை உணரவும் கிடையாது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. பிரம்மத்தை பார்த்துருக்காங்க, பிரம்மத்தோட ஐக்கியமாக இருக்காங்க, பிரம்ம காரியத்தையே பண்ணிட்டு இருக்காங்க, தான் பிரம்மனுங்கிறத உணர்ந்திருக்காங்க. ஸோ இதைத்தான் சாமி தன்னுடைய நண்பர்களுக்கு சொன்னாரே தவிர்த்து, வெறும் பாண்டித்தியம் பண்ணுறதுக்காக, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக உங்களை யாரையும் படிக்க சொல்லலை. படிக்கிறதே தொழிலாக கொண்டவங்களுக்கு அதை சாமி சொல்லியிருப்பார். ஒருத்தர் சொன்னார், அவரை ஹைதராபாத் போகிறேன்னாரு. நீ அங்கே போகாத, எதுக்கு போகிற, வேதம் தானே கற்றுக்கணும், இன்னுக்குள்ளே உட்காந்து வேதம் கற்றுக்கோன்னாரு. ஆனால் அவர் கேட்கல. இல்லை, ஹைதராபாத் போய் தான் நான் வேதம் கற்றுக்குவேன்னாரு. ஹைதராபாத் போய் வேதம் கற்றுக்கிட்டார், திருப்பி வந்தார், அவர் வாழ்ந்தார், இறந்து போனார், எல்லாம் முடிஞ்சிச்சு. வேதங்கள் அந்த கற்றுக்கக்கூடியவங்களை சாமி கற்றுக்கணும்னு சொன்னார். அதில் வெகமெண்ட்டாக இருந்தவங்களை, அந்த பாண்டித்தியம் தான் வேணும்னு சொன்னவங்களுக்கு சாமி என்ன செய்ய முடியும்? அதை தவிர்த்து எனக்கு வேதம் சொல்லக்கூடிய, வேதம் சுட்டி காட்டக்கூடிய அந்த பிரம்மன் தான் வேணும்னு சொல்றவனுக்கு சாமி தனியாக கிளாஸ் எடுத்தார். அதில் பாமரனும் இருந்தான். அந்த பாமரனும் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சிருந்தான். அந்த வேத பண்டிதர்களும் பிரம்மத்தை பற்றி அறியாமையே இன்னைக்கு வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்காங்க.